உங்களுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து எந்த ரிசல்ட் வரலையா? இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 2 ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில், பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரப்பட்டிக்கல் ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த 2 ஹேர் ஆயிலோட கம்பேரிஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஹேர் ஆயிலுமே ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில வந்து ஆனியன் சீட் ஆயில், ரெட் அண்ட் ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது மாதிரியான மாடர்ன் இன்கிரீடியன்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஜென்ரலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சீட் ஆயில், ரெட் அண்ட் ஷியல், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பிரிங்ராஜ், ஆம்லா. இந்த ஹேர் ஆயில உள்ள ஒவ்வொரு கீ இன்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் கேர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. எந்தெந்த கீ இன்கிரீடியன்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில உள்ள ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆனியன் சீட் ஆயில். இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலம் நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆனியன் சீட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ரெட் அண்ட் ஷியல் கீ இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப் ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் கிளாக் ஆயிருக்கும். அப்படி ஏற்படுற கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் ஷியல் கீ இன்கிரீடியன்ஸோட ஒர்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா டென்சிட்டியாகவும் திக்காகவும் க்ரோத் ஆகிறதுக்கும் இந்த ரெட் அண்ட் ஷியல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஆல்மண்ட் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கறதுலேருந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக க்ரோத் ஆகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ஆயிலோட ஒர்க்காக இருக்குது. அடுத்து கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயில் கீ இன்கிரீடியன்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற இந்த ட்ரைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ஸோட ஒர்க்காக இருக்குது. அடுத்து இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில உள்ள ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜை சொல்லலாம். இந்த பிரிங்ராஜோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிங்ராஜ் கீ இன்கிரீடியன்ஸோட ஒர்க்காக இருக்குது. அடுத்து ஆம்லா ஆயில். இந்த கீ இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கரேஜ் இருக்கும். அப்படி ஏற்படுற அந்த பிரேக்கரேஜ்லாம் ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஆகாமல் முன்கூட்டியே வந்து முடியல் நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி முன்கூட்டியே ஏற்படுற நரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காகவும் ஷைனாகவும் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஆம்லா ஆயில் இந்த கீ இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓவராலாக என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷைனாக இருக்கும். ஹேர் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும்போது ரொம்ப திக்காக வந்து க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குது. இந்த மாமாஎர்த் ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கிரேசியாக இருக்குது. ஸோ நான் கிரேசினா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து என்னவா இருந்தாலும் உங்களால் இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த பயோட்டிக் பயோ பிரிங்ராஜ் தெரப்பட்டிக்கல் ஹேர் ஆயில் இதை வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரிங்ராஜ், பிராக்மி, ஆம்லா, கவு மில்க், கோட் மில்க் இது மாதிரியான கீ இன்கிரீடியன்ஸ் மூலம் இதை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இதை ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து ஜென்ரலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரப்பட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில உள்ள ஒரு கீ இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ், பிராக்மி, முலத்தி, ஆம்லா, கவு மில்க், கோட் மில்க் இதெல்லாம் கீ இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம். இந்த ஹேர் ஆயில உள்ள ஒவ்வொரு கீ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ரிலேட்டடாக ஏற்படுற ஒவ்வொரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுது. என்னென்ன கீ இன்கிரீடியன்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரப்பட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில உள்ள ரொம்ப முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் வந்து ஒரு ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இது வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து பிராக்மி இன்கிரீடியன்ஸ். இந்த பிராக்மி இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டான நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து முலத்தி இன்கிரீடியன்ஸ். இந்த முலத்தி இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்க்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முலத்தி இன்கிரீடியன்ஸோட ஒர்க்காக இருக்கு. அடுத்து ஆம்லா இன்கிரீடியன்ஸ். இந்த ஆம்லா இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர்ல ஏற்படுற இந்த பிரேக்கரேஜ்லாம் ரெடியூஸ் பண்றதுல இருந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா திக்காவும் ஷைனாவும் க்ரோத் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமேச்சர் கிரேயிங்
கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஆகாமல் முன்கூட்டியே வந்து முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி முன்கூட்டியே ஏற்படுற நரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலில் உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா கவ் மில்க். இந்த கவ் மில்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூட்ரிஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரோட்டீன், லிபிட், கால்சியம் இது மாதிரியான நியூட்ரியண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இதில் உள்ள இந்த கால்சியம் நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் இந்த நியூட்ரியன் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேர் ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயிலில் உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா கோட் மில்க். இந்த கோட் மில்க் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள இந்த மாய்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோட் மில்கோட ஒர்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ரூட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த கோட் மில்கோட ஒர்க்காக இருக்குது. இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஓவராலாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படுற இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் சைனாகவும் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிகோ பயோ பிரிங்ராஜ் தெரபட்டிக்கல் ஹேர் ஆயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் இந்த ஹேர் ஆயில்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.